வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம என்னென்ன ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க சில டிப்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டில் ஷோல்டரை மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் லென்த்தை மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு ட்ரா பண்ண இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றளவு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டு அதில் உடம்பு சுற்றளவு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எது மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு கரெக்டாக வருங்க. இந்த ஸ்கேலை வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டை ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் நம்ம கம்மி பண்ணி கட் பண்ணுவோம். அதுக்கு இதே மாதிரி கொஞ்சமாக உள்பக்கமாக தள்ளி அந்த லைனுக்கு உள்பக்கமாக இது மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோலையும் நீங்கள் இதிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது உங்களுக்கு ஒரு சார்ட் பேப்பரில் தான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நம்ம மார்க்கர்லேயே அது நல்லா பிரைட்டாக தெரியுது, அதனால நான் உங்களுக்கு சார்ட் பேப்பர்லேயே கட் பண்ணி காட்டுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கழுத்து, இதில் விதவிதமாக ஒரு 3 டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. 3 கழுத்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். இது நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு ஒரு டாப்போ ஒரு ஃப்ராக் தைக்கும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரியே பின்னாடி இறக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை இது மாதிரி நான் எப்படி வச்சுருக்கணும் இது மாதிரி வச்சு நீங்கள் கர்வ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு யூ நெக் நமக்கு கிடச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா டிப்ஸு 2. அதில் ஃபஸ்ட் மெத்தடு, இது செகண்ட் மெத்தடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்கும் யூ நெக்கும் அழகாக ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ப்ளவுஸ் பேட்டர்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டாப்பாக ஒரு ஃப்ராக்குக்கு மேலே நம்ம ஒரு டாப்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள், அதுவாக நீங்கள் இதை கட் பண்ணும்போது நம்ம வந்து கீழே வந்து சைடில் வந்து ஒரு கர்வ் கொடுப்போம். ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு கீழே அப் அண்ட் டவுன் வரும். அந்த கர்வையும் நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு அழகாக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே தள்ளி மார்க் பண்ணி இப்போ இந்த ஸ்கேலை வச்சு இப்படி கர்வாக நீங்கள் இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு ஸ்கேலை வச்சு நம்மளுக்கு நிறையா வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கர்வாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்கேல் நம்ம வாங்கிட்டால் நம்ம நிறையா இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகான யூ நெக் நமக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த இடத்துல வச்சு நமக்கு வரையணுங்கிற பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக பழகிறவங்க குழப்பம் இல்லாமல் இந்த ஸ்கேலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட்டு ஒரு நெக்கை நான் இந்த ஸ்கேலை வச்சு உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுக்கும் நான் ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட நெக்கோட அகலத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. இது நம்ம டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நெக்கோட டிசைனை. இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு நெக்கோட அகலத்தையும் நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வி ஷேப்லும் இல்லாமல் ஒரு ஷேப் வரும். அதனால் நல்லா 7 இன்ச்சு நீங்கள் முன் நெக்குக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்கேலை நீங்கள் எடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிறீங்க. திருப்பி இப்படி வச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு கவனித்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இது ஒரு அழகான நெக் டிசைன் நமக்கு சிம்பிளாக ஈஸியாக கிடச்சிருங்க. இல்லைனா எந்த இடத்துல 1/4 இன்ச்சு எங்கே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நமக்கு எப்படி ட்ரா பண்ணுறங்கிறது குழப்பமாக இருக்கும். இந்த ஸ்கேல் இருந்துன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த நெக் டிசைனும் நமக்கு அழகாக நீட்டாக கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நெக் டிசைன் தாங்க. இதுக்கு நான் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பென்னில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுங்கிறதுக்காக நான் பென்னில் மார்க் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெக்கோட அகலத்தை தான் நான் இதுக்கும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். உங்களோட நெக்கோட அகலம் எவ்வளோ, 3 2.5 2.25 எவ்வளோவா இருந்தாலும் மார்க் பண்ணிக்க. உங்களோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கு நான் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நேராக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை நம்ம எடுத்து அந்த 4 இன்ச் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களோட நெக்கோட இறக்கத்தை வரைக்கும் இந்த ஸ்கேலை நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வச்சு லைனை மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நெக் டிசைன் நமக்கு சிம்பிளாக கிடச்சிரும்.
ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. இதுவே உங்களோட நெக்கோட லென்த்தை பொறுத்து. இப்போ நான் 7 இன்ச் வச்சங்காட்டி 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் கம்மியாக வச்சுருந்தீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட் நெக் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போட் நெக்னாவே நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுப்போம். ஃபுல் ஷோல்டர் இப்போ பார்த்திங்கன்னா 14னா ஒரு 7 நான் எடுத்துக்கிறேன். 7ல் நம்மளோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுங்காட்டி நம்ம சிம்பிளாக 2 இன்ச் வைப்போம். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு நமக்கு ஆம் ஹோலுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஆம் ஹோல் லைனையும் மார்க் பண்ணிவிட்டு, இது ஷோல்டர். இப்போ கழுத்தோட இறக்கத்தை தான் நான் மார்க் பண்ண போகிறேன். 3.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேயும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த ஸ்கேலை வச்சு அழகாக ஒரு போட் நெக்கை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்கேலை வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் உங்களோட ஷோல்டர் அளவை வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர்லேயே ட்ரா பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அழகான ஒரு போட் நெக் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் நிறையா போட் நெக்கும் நம்ம விரும்புவோம். அது அப்போ இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான நமக்கு ஒரு போட் நெக் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான். இந்த ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி ஸ்லீவை வரையலாம் அப்படிங்கிறதாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட் லைனுக்காக. ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து பேசிக்காக அந்த ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம ஆர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி நம்மளோட அளவு பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 8, 8.5. நான் வந்து 8ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா கையோட அடிப்பகுதி வந்து நான் 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கை அந்த ஆம்ஹோல் சுற்றளவை வந்து கீழே நம்ம மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு குறைச்சி தான் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்கேலை எப்படி நான் வைக்கிறேனோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஸ்லீவ் வரையும் போது நீங்கள் வச்சு மார்க் பண்ணுங்கள். அழகான அந்த ஷேப், அந்த கர்வ் வராதவங்களுக்கும் இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வரைஞ்சிட்டு ஸ்கேலை அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு அந்த கரெக்டான ரெடி அளவில் இது மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்கேலை நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சமாக 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுவோம் பாருங்கள். அதுவும் பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்படி ஸ்கேலை இதே மாதிரி வச்சு ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் ஈஸியாக குடஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு ஸ்கேல் நமக்கு பல வகையில் நமக்கு உதவியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் பேட்டர்னை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பமே இல்லாமல் ஈஸியாக நல்லா ஃபினிஷிங்காக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்லீவ் பேட்டர்னில் ஒரு டிசைனும் இந்த ஸ்கேலை வச்சு சிம்பிளாக போடலாம். உங்களுக்கு வந்து இது சின்ன, நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக நான் இதை ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த சைஸ் வந்து சின்னதாக வேணும்னா அந்த ஸ்கேலை அப்படியே முன் பக்கமாக கொண்டு வந்திங்கன்னா சின்ன ஷேப்பில் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு திலகம் ஷேப் மாதிரி பார்க்க ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு. இது வந்து உங்களுக்கு சின்னதாக வேணும்னா அந்த ஸ்கேலை இன்னும் முன் பக்கமாக முன்னாடியே தள்ளி வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அழகான குட்டியாக கிடைக்கும். இது வந்து ஸ்லீவில் ஓப்பனாக சில ட்ரெண்டிங்காக போகுது, சிலர் வைப்பாங்க விரும்புகிறவங்க. இது மாதிரி இந்த ஸ்கேலை பாருங்கள், இன்னும் முன் பக்கமாக அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு குறைஞ்சி வரும், சின்ன ஷேப்பாக கிடைக்கும். இது மாதிரி நீங்களும் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே கிளாத்தில் கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவில் ஒரு டிசைன் தாங்க. இதுக்கும் நான் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ எப்படி ஆர்ம் ஹோலுக்கு ட்ரா பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க இதுவும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு நான் அதிலேருந்து ஸ்லீவில் கீழேருந்து மேலே 2.5 இன்ச்சு உயரத்தில் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலுக்கு எப்படி நம்ம அந்த ஸ்கேலை வைப்போம் ரவுண்டு அதே மாதிரி வச்சு இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிக்குங்க. வரையும் போது இது ஒரு ஸ்லீவில் அழகான ஒரு நமக்கு கர்வாக ஒரு டிசைன் வரும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் மாதிரி இதை கட் பண்ணி உங்களுக்கு ஸ்லீவாக வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த கர்வில் வந்து நீங்கள் மணி வச்சுக்கலாம், ஸ்டோன் ஒட்டிக்கலாம்,
அப்படி வைக்கும்போது அழகாக சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. இப்போ அந்த மேலே ஒரு 3 மணி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும் ஸ்லீவ். இதையும் நீங்கள் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போட் நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா கொஞ்சம் ஓப்பன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு இதுவும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தாங்க. கீழே நம்ம தையலுக்கான அளவை கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்கேலை நான் எந்த ஷேப்பில் வைக்கிறனோ இதே மாதிரி நீங்கள் வச்சு டேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், பெருசாக வேணுனாலும் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பேக் நெக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கும். இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.